ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நாளை நம்முடைய இயேசாண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? எத்தனையோ பேர் கடந்த இரவு இந்த உலகத்தை பிரிந்தாங்க. எவ்வளவோ பேர் காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. எத்தனையோ விதமான ஆக்சிடென்ட்ஸுங்க இன்றைக்கு பாருங்க. பிரயாணத்துல விபத்துகள், இன்னும் எத்தனையோ விதமான ஆபத்துகள்ல மனுஷங்க சிக்கிக் கொள்கிறாங்க. நாம உயிரோடு இருக்கிறோம் என்றால், ஆரோக்கியமா இருக்கிறோம் என்றால் தேவ கிருபை என்று நம்ம உணர்ந்து கொண்டு நம்முடைய நாளை துதியோடு கூட நம்ம தொடங்கினால் நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் பாதுகாப்பில் நம்ம இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, காக்கிற தெய்வம் நீரே அப்பா, இரக்கம் செய்கிறவர் நீரே ஐயா. நாங்கள் நல்லவர்கள் என்று அல்லப்பா, உம்முடைய நல்ல குணத்தை எங்கள் பேரிலே காட்ட வேண்டும் என்றும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இன்னும் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக ஜீவனை தந்த இயேசுவே, இன்னமும் நாங்கள் பாவத்திலேயே இராமல் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிற நாங்கள் எங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட உதவி செய்யுங்கப்பா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்கிறீங்களா? ஜெபத்தை குறித்து நீங்க கேக்குறீங்க. ஜெபத்திலே தொடர்கிறீங்களா என்று கேட்டால் நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. என்ன ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேவனை கேட்டோம், துதி 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 என்று தேவனை கொஞ்ச நேரம் நாங்க துதித்தோம் என்று சொல்லி முடித்து விடுவீங்களா? பாருங்க, அறிக்கை செய்கின்ற ஜெபம் ஒன்றை ஒத்துக்கொள்ளணுங்க. தேவன் வல்லமையுள்ளவர். அவர் ஒரே தேவன். அவருங்க என்னங்க, ஒரே தேவன் என்றால் பிதா, குமாரன், ஆவியானவரும் ஒன்றானவரா இருக்கிறாங்க. அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ரட்சகர், என்னுடைய ஆண்டவர் என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். யூ ஹாவ் டு கன்ஃபெஸ், இல்லையா? அதோடு முடிந்து விடாதுங்க. அவர் பரிசுத்தர், நான் பாவியானவன். அவர் பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு பாவியோ நான் அறிந்து கொள்கிறேன். வெண்மையின் பக்கத்துல கருப்பை வைத்தால்தான் அந்த வித்தியாசம் நன்றாக தெரியும். நாம மரம் இல்லாத இடத்துல ஆமணக்கு செடியே பெரிய மரம் என்பது போல நாம நம்முடைய பார்வையில் நீதிமான்களா இருப்போம், சுத்தர்களா இருப்போம், நாம நல்லவங்களா இருப்போம். ஆனால் தேவனுக்கு முன்பு நம்ம எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கின்றோம் என்று அறியும் போது அவருடைய முக பிரகாசத்துல நம்ம ரகசிய பாவங்கள் தெரியும். உன் பாவத்தை குறித்த உணர்வு உனக்கு உண்டாகும் பொழுது, பாவங்கள் பாவங்கள் என்கிறீங்க என்னங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பாவங்கள், நாங்க என்ன பாவம் செய்தோம் என்று கேட்பாங்க சிலர். கட்டளையை மீறுவதே பாவம், சகல அநீதியும் பாவம். அவ்வளவு எதுக்குங்க? உங்க மனசாட்சியை சொல்லும் நீங்க தப்பு பண்ணும்போது நீங்க செய்யறது தவறு என்று, இல்லையா? சொல்லுங்க, சொல்லும். அது தேவனை அறியாதவங்களுக்கும் சொல்லும். ஆனால் மனசாட்சியின் உணர்த்துதலை கேட்பதே இல்லை. சில விஷயங்களை இது பாவம் என்றும் இதன் விளைவு பயங்கரமா இருக்கும் என்றும் உணர்வதே இல்லை. கடைசியில பாவத்திலேயே அக்கிரமங்களிலும் மீறுதல்களிலும் நம்ம செத்த நிலைக்கு போகிறோம். ஆனால் எப்பொழுது இயேசுவின் வார்த்தைகளை கேட்போமோ, எப்பொழுது தேவ வசனத்தின் வெளிச்சம் நம் மீது படுமோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விழித்தேட செய்வாரோ, நம்முடைய நிலையை நம்ம உணர்ந்து கொள்வோம். நம்ம நிலையை நம்ம உணரும் போது நம்முடைய பாவ நிலையை, நம்ம அக்கிரமங்களை, நம்ம பலவீனங்களை, நம்ம புத்தியீனத்தை, நம்ம அவிசுவாசத்தை, நம்ம அசுத்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அதை ஒத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிற ஜெபங்களே இல்லை இன்றைக்கு. ஒருவேளை சில சபைகள்ல அந்த மனப்பாடம் செய்த ஜெபங்கள் இருக்கும். இயேசுவே ஆண்டவர் என்று ஒத்துக்கொள்கிறேன், மரியாளின் புத்திரன் என்று ஒத்துக்கொள்கிறேன், அவர் சிலுவையில மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தார் என்று ஒத்துக்கொள்ளுகின்றேன், அவர் சீக்கிரத்திலே ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் என்று அறிக்கை செய்கின்றேன் என்று ஒரு வழக்க ஜெபத்தை செய்கிறீங்களோ என்னமோ. ஆனா நிஜமா நான் பாவி, அவர் பரிசுத்தர், அவர் தருகிற பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்ற விசுவாசத்தோடு எத்தனை பேர் எப்போதுக்கு அப்போது உங்க பாவங்களை, உங்க தவறுகளை எந்த நாளுக்கு அந்த நாள் கர்த்தருடைய பாதத்தில் அறிக்கை செய்கிறீங்க?
இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி புறஜாதி ஜனங்களோடு ஒன்றிணைந்து விட்டு அவங்க மனசாட்சியிலே சூடுண்டவர்களாக மாறி போனாங்க. அவங்க நிலையை அவங்களுக்கு புரியாத நிலையில இருந்த போது அவங்க சாத்தானின் கையிலே சிக்கிக் கொண்டாங்க. பிசாசின் கையிலே அடிமைகள் ஆனாங்க. அந்நிய ராஜாக்களுக்கு அடிமைகள் ஆனாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவங்களுக்கு இறங்கி இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு அவங்க மனம் திரும்புவதற்கு. மனஸ்தாபப்பட தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருங்க. அதனாலதான் அவர் நம் பேரில் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கின்றார். எந்த பாவியானாலும் சரி, துஷ்டன் மரிப்பதிலே எனக்கு எவ்வளவேனும் மகிழ்ச்சி இல்லை என்றாருங்க. அவன் தன் தவறை திருத்திக் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். ஆகவே நம் அநியாயத்தை எல்லாம் நீக்கி சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். எஸ்ராவின் காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. பாருங்க, ஒரு முறை எஸ்ராவின் புஸ்தகத்திலே எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் புத்தகங்களை நீங்க எப்பயாவது வாசித்தீங்களா? வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் 10வது அதிகாரம். எஸ்ரா அழுது கொண்டு ஆலயத்தின் முன்பாக தாழ விழுந்து பாவத்தை அறிக்கை செய்து விண்ணப்பம் செய்தான். எஸ்ரா அழுது கொண்டு ஆலயத்துக்கு முன்பு சாஷ்டாங்கமாய் விழுந்து பாவத்தை அறிக்கையிட்டு விண்ணப்பம் செய்தான். அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபம் என்னங்க? எப்பொழுது எஸ்ரா அழுது கொண்டு கண்ணீரோடு பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றாரோ அங்கே இஸ்ரவேலர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், சின்ன பிள்ளைகள் மகா பெரிய சபையாக அவனிடத்திலே கூடி வந்து அவர்கள் மிகவும் அழுது, அவங்க எல்லாரும் சேர்ந்து, பெரியவர்கள், சின்னவர்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அவங்களும் கூட அழுகையோடு ஜெபிக்கிறாங்க. என் தவறுகளை மன்னிங்க ஐயா, எங்கள் பாவங்களை மன்னியுங்க ஐயா, நாங்கள் எங்கள் பாவங்கள் நிமித்தம் குற்றவாளிகளா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம். நீங்க இங்கேயே நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல இது நீங்க வாசித்தால், நெகேமியா 9 பார்த்தால் 2வது வசனத்திலே, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதி யாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கை செய்தார்கள். பாருங்க, நம்ம முன்னோர் அநேகர் ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தாங்க. முன்னோரின் பாரம்பரியமான வீணான நடத்தையை விட்டுவிடும்படிக்கு என்னங்க, தாய் தகப்பனின் பாவங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வரும்படியாக அநேகருக்கும் இன்றைக்கு இந்த காலத்துல பொதுவா இப்படி சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு டிசீஸ், ஒரு நோய் வந்தா நீங்க டாக்டர் இடத்துல போனால் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இது இருக்கான்னு கேட்பாங்க பாருங்க. ஆமாங்க, அநேகருக்கு இந்த கேன்சரா இருக்கட்டும், இன்னும் சில நோய்கள் இருக்கு பாருங்க, அது ஹெரிடிட்டி போல வந்து விடும். அது அதனாலதான் நம்ம பாவங்களையும் அறிக்கை செய்யணும், நம்ம பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கையிடணும். 3ஆம் வசனத்துல பார்த்தால், அவர்கள் ஒரு ஜாமம் மட்டும் அதே இடத்துல நின்று அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓலமிட்டார்கள். ஒரு ஜாமம் மட்டும். ஜாமம் என்றால் எவ்வளவுங்க? 3 அல்லது 4 மணி நேரம் வருமாங்க. 4 hours உட்கார்ந்து நின்று அவங்க பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து பாவ அறிக்கை செய்கிறாங்க. நான் என்ன பாவம் செய்தங்க என்று சொல்லுவாங்க அநேகர் இன்றைக்கு. ஆமாங்க, நம்முடைய பார்வையில நம்ம எப்பவுமே பாவம் செய்தோம் என்று நினைக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு மற்றவங்க பாவங்கள் தெரியும், நம்ம பாவம் தெரியாது. ஒருவேளை உணர்ந்தாலும் அவங்க அளவுக்கு பாவி இல்ல, அவங்கள போல பாவி இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க தேவ சமூகத்துக்கு சென்றால், அவர் சமூகத்தில் முழங்கால் இட்டால், அவர் சமூகத்தில் நின்று அவருடைய முகத்தை தேடினால் உங்க பாவம் எவ்வளவு கொடியது என்பது, எத்தனை விதங்கள்ல தேவனை நீங்க துக்கப்படுத்தினீங்க என்பது, மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகள், உங்க மனசாட்சிக்கு விரோதமாய் செய்த தவறுகள், உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க தவறி போயிருக்கிற அந்த நிலைமை, உங்க சிந்தனையில சிதறி போன உங்க வாழ்க்கை, உங்க வார்த்தைகளால தேவனை துக்கப்படுத்தின விஷயங்கள்,
உங்க பார்வையினாலே நீங்க தேவனை துக்கப்படுத்தின விஷயங்கள், தேவன் நாமத்தை வெட்கப்படுத்தும்படிக்கு செய்த அக்கிரமங்கள், கலகங்கள் நீங்க உணர்ந்து கொள்ளும் போது தாங்க முடியாதுங்க. நிஜமா வாங்க, ஒரே முறையா தேவன் நம்ம நிலைமையெல்லாம், நம்முடைய பாவம் எல்லாம் நமக்கு அமைச்சா நாமளே தாங்க முடியாதுங்க. நம்மை நாமே மன்னிக்க மாட்டோமாங்க. அதனாலதான் தேவன் நம்மை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துகின்றார். அவரை பார்த்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போது, என் தவறு இவ்வளவு பெரியது, ஆனா இவ்வளவு பெரிய தேவன் என்னை மன்னிக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகும். இந்த கில்ட்டி கான்சியன்ஸ்னால தானுங்க அநேகர் இன்றைக்கு தற்கொலை செய்து மறிக்கிறாங்க. அவங்க மத்தவங்களை கொன்று விட்டு அவங்களும் செத்து போகிறாங்க. எதுக்குங்க? அவங்க மனசாட்சி சொல்லுகிறது அவங்க செய்கிறது கொலை என்று, துரோகம் என்று. இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக நாமளே பரிகாரம் செய்யலாம் நினைக்கிறது புத்தியீனங்க. தன்னுடைய பிள்ளை தவறு செய்தான் என்று ஒருவர், அந்த பிள்ளையை அடித்ததினால அந்த பிள்ளை செத்து போனது என்று, பிள்ளையை என் கைகளாலே கொன்று விட்டேனே என்று கதவு சந்தில விரல்களை வைத்து விரல்களை உடைத்துக் கொண்டாராம் பரிகாரமாக. அப்படியாங்க பரிகாரம் செய்வது? அவரும் கட்டு போட்டு கொண்டு விரல் இல்லாதவரா வாழ வேண்டியிருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக நாம தண்டனையை சுமக்க அவசியம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவர் பட்ட காயங்களாலே நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்தால் போதும், அவர் ரத்தத்தை கொடுத்து பரிகாரம் செய்திருக்கிறதுனால ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எப்போதுக்கு அப்போது உங்க தவறுகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாவத்தை கூட மனதில் வைத்துக் கொண்டு, ஒரு கீழ்ப்படியாமையை கூட இதயத்துல வைத்துக் கொண்டு தூங்க போகாதீங்க. எந்த நாளுக்கு அந்த நாள் யாரையாவது நீங்க தூஷித்திருந்தால், யாருக்காவது கொடுமை செய்திருந்தால், யாரையாவது காயப்படுத்தியிருந்தால், கடினமான வார்த்தைகளால கஷ்டப்படுத்தி இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன சில்லறை திருட்டுகளை செய்திருந்தால், என்னங்க திருடங்க இன்றைக்கு சிறைச்சாலையில மட்டும் இல்லங்க, நமக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த புத்தி பார்த்து ஆசைப்பட்டு திருடி கொண்டு வந்து கட்டிலின் கீழே மறைத்து வைத்தானாம் ஆகான். ஒத்துக்கொள்ளுங்கப்பா, தேவ சமூகம் நம்மை விட்டு போய்விட்டது என்று சொன்னால் கடினப்படுத்திக் கொண்டார். கடைசியில பிடிபட்டார், பயங்கர தண்டனைக்கு ஆளானார். நம்முடைய பாவங்கள் நம்மை பிடித்துக் கொள்ளும் முன்பே நிச்சயமாய் உங்கள் பாவம் உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் நம்மை பிடிக்கும் முன்பே நம்ம அவைகளை பிடித்து அறிக்கை செய்தால், ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிட்ட பாவம் எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாராகவே. இனிமேல் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. இன்றைக்கு ஒருமுறை யோசித்து பாருங்க, உங்க இருதயம் குற்றப்படுத்துகின்ற பாவங்கள் இருக்கா? மனசு குத்துகிறது என்று, மனசு வேதனையா இருக்கிறது என்று நீங்க சொல்லுகிறீங்க என்றால், ஜெபம் வரவில்லை என்றால், என்னமோ ஒரு மாதிரியே மனசு இருக்கு, மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுகிறீங்கன்னா, ஏதோ ஒரு கண்ணில தூசி விழுந்தால் கண்ணுக்கு எப்படி நிம்மதி இருக்காதோ, முக்கியமா செபிக்கிறவர்களாகிய விசுவாசிகளாகிய நம்ம இருதயத்துல ஒரு கீழ்ப்படியாமல் விழுந்தால், ஒரு அனாவசியமான வார்த்தையை நம்ம பேசிவிட்டால், ஒரு பாவத்தின் சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்தால், நம்ம மனசு கலங்கி விடுங்க. தேவனை நம்ம சந்திக்க முடியாது, அவர் கிட்ட போக முடியாதுங்க. அதனாலதான் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்க, நான் மன்னிப்பேன். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் கன்ஃபஸ். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அந்த கெட்ட குமாரன் பாவத்தை ஒத்துக்கொண்டான். பிதாவே, உமக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன், என்ன மன்னிங்க, உம் கூலிக்காரனை வைத்துக் கொள்ளுங்க என்றான். பாருங்க, ஒவ்வொரு பாவமும் நம்ம செய்வது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுங்க. பிறகு மனிதருக்கு விரோதமாய் சில பாவங்கள் இருக்கு. மனுஷருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை மனுஷரிடத்துல ஒத்துக்கொள்ளணும். தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவத்தையும் தேவனிடத்துல அறிக்கை செய்யணும். ஒத்துக்கொண்டா மன்னிப்பு கிடைக்கும். அறிக்கை செய்த பாவம் துடைக்கப்படும். அறிக்கையிடாத பாவம் நியாய தீர்ப்புக்கு உங்களை துரத்துங்க. ஆகவே இன்றையிலிருந்து இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய ஜெபத்திலே அறிக்கையிடுதல் இருக்கும்படிக்கு நாம மனஸ்தாபத்தோடு, உணர்வோடு, உடைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறதை கற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை முடிய சமூகத்துக்கு வருகிறோமப்பா. அறிக்கையிடுகிற ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அன்றைக்கு நெகேமியா அறிக்கையிட்டு பிதாக்களுக்காக, தன் பாவங்களுக்காக ஜெபித்தது போல
அன்றைக்கு எஸ்ரா அறிக்கை செய்து ஜெபித்தது போல நெகேமியா அறிக்கை செய்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபித்த போது பெரிய எழுப்புதலை பார்த்தது போல் ஆண்டவரே, எங்களுக்கு அறிக்கை செய்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. உமக்கு விரோதமாய் என் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்தேன் என்று தாவீதை போல அறிக்கை செய்து மன்னிக்கப்பட, அறிக்கையிட்ட ஒவ்வொரு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ள உதவும்படி அடுத்த தியானத்திலே என்னோட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் எல்லா விதமான ஜெபங்களையும் எல்லா நேரங்களிலும் செய்து நீர் ஏற்கும்படியான வாழ்க்கையை வாழ ஜெப ஆவியை தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் வழியாக 8939801234 நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா தெரியப்படுத்துங்க. தயவு செய்து போன் பண்ணி எடுக்கலன்னு நினைக்காதீங்க. நாங்க சபையாகவும் நானும் அதே போல சில சகோதரரும் விசேஷமாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம தொடர்ந்து இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை பார்க்கும்படியா கேட்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோஷியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.